அம்மா அம்மா என்ற உடனே வந்துட்டீங்க. உங்கள்கிட்ட தலையில் பழத்தை வச்சு பூ வச்சு நான் அவசப்படுறேன். 10 தடவை குனிய வைக்கிறேன். வெயிட் தாங்காது தொப்பு தொப்புன்னு விழுந்து போகுது. நான் கேட்க பொழுது விழுந்தால் தானேமா அருள் வாக்கு. அது ஒரு 1/2 நிமிஷம் பொறுத்து, அப்போ தானே அதுக்கு பலம் அதிகம். இன்றைய அபிஷேக பூஜை அன்னதான உபயதார் காலை மாலை விஜயநாராயணன் அவங்களுடைய அன்பு மகள் அரணி. சின்ன பொண்ணுக்கு பாவம் தலைவலி, பல அவஸ்தைப்படுறா. அவள் உடம்பை சரி பண்ணி அந்த தலைவலியை சரி பண்ணி அவளுக்கு நல்லா படித்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுமா. அதை தொடர்ந்து சேலம் ஆர் அருள் அவங்க மனைவி கீதா அருள் அவங்க மனைவி, அவங்க மகள் அவங்க குடும்பம், அவருடைய சேலம் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட். அவர் ஒரு பிளாட்டு, பல பிரச்சனைகள் இல்லை, அந்த பிளாட்டு விற்க முடியாத அவசப்படுறார். இப்போ 3வது வாரம் வந்திருக்கார். எனக்கு தெரியாதுமா, 1/1/2026 அந்த இடத்த விற்று கொடுத்து அவர் கடன் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுமா. மன நிம்மதி இல்லாத இருக்கார். அதே மாதிரி என் அன்புக்குரிய பக்தர் அமெரிக்கா கமலா ராமசாமி, அவங்களுடைய மகள் லக்ஷ்மி, அவங்களுடைய இளைய மகள் அபிராமி, அவங்க கணவர், அவங்க குடும்பத்துக்கு துணையாக இருந்து அந்த அம்மாவுக்கு ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி கொடுத்து அம்மாவுக்கு ஜாதகம், ஜோதிடம், அருள்வாக்கு அமைச்சு கொடுமா. அவங்க குடும்பத்தை பார்த்துக்குமா, அவங்க கணவரை பார்த்துக்குமா. அதே போல் இங்கே வந்திருக்கிற நவசக்தி பக்தர்கள், நவலிங்க பக்தர்கள், சிவலிங்க பக்தர்கள், சிவசக்தி பக்தர்கள், பத்ரகாளி அம்மா இப்போ உங்களுக்கு தீபார்த்தனை படைக்க போகிறேன். எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வேண்டிங்க யாரெல்லாம் என்னென்ன விஷயமாக வந்திருக்கீங்களோ இப்பொழுது உங்கள் பிரார்த்தனை எல்லாம் வெற்றியாக அம்மன் திருவருளை பெறுவோம். பத்ரகாளி அம்மா, துர்காதேவி அம்மா, உன் கருணையால் எல்லா அருளும் கிடைத்து இங்கு வந்திருக்கிறவர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து அருள், ஞானம், அன்பு, பக்தி, திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், சிறு நோயிலிருந்து பெருநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், உன் பிள்ளைமா நான் ரொம்ப அவசப்படுறேன். எனக்கு இன்னும் 2 குருக்களை எனக்கு நல்ல ஆச்சாரமாக என்ன மாதிரி அமைச்சு கொடுமா. என்னால் முடியல. 71, அடுத்த வருஷம் 72 தொடங்குது. 38 வருஷம் உழைச்சிட்டேன். இப்போ சிரமமாக இருக்கிறேன், அவசப்படுறேன், வலி தாங்கலை. என் வலியை புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பாதத்தில் வணங்குறேன். எல்லாருடைய பிரச்சனைகளும் வெற்றி பெற உன் பாத திருவடியில் சமர்ப்பணம் செய்கிறேன்.